Hi guys, welcome to Lee's Lifestyle. This is your Lydia from Australia. இதுதான் என்னுடைய யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. அதனால் நல்ல பசுமையாக இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் எங்கள் வீட்டு கார்டனில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி என்னுடைய வீடியோவை. இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் தடுமாறி பேசுகிறத பெருசாக கண்டுக்காதீங்க. இது வேறு நான் இப்படியெல்லாம் பேசுனதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம், எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாமா? தோட்டம்னே நிறைய மரம், செடி, கொடி, காய்கறி, பழங்கள் அப்படிலாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சோண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இருக்கிறத காட்டுறேன். இப்போ இல்லாததை, அதாவது இந்த சீசனில் இல்லாததை சீசன் வர்றப்போ காட்டுறேன். ஓகேவா? இது தெரியுமா உங்களுக்கு என்னென்னு? அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு கேட்டால் தான் என்னை வெளுத்து போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இது கருவேப்பிலை மரங்க. கருவேப்பிலை மரம் தான். ஆனால் என்னென்னா, இங்கே ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ பெரிய கருவேப்பிலை மரம் இருக்கிறதுன்றது நிஜமாகவே ரொம்ப பெரிய விஷயங்க. இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலெலாம் அந்த டீஹைட்ரேட் பண்ணி காய வச்சு பேக்கெட்டில் இருக்கும். அப்படி தான் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல கருவேப்பிலை கிடைக்கும். ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஃப்ரீயாக என்ன 2 கொத்து கருவேப்பிலை கொடுங்கண்ணே அப்படியெல்லாம் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. இந்த கருவேப்பிலை, மல்லி இலைலாம் காய்கறிகளை விட இங்கே ரொம்ப காஸ்ட்லி. அதனால் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த கருவேப்பிலை மரத்தை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. ஹாப்பி மட்டும்தான் ஆனேன். இன்னும் அதை பெருசாக யூஸ் பண்ணலை, அது வேறு விஷயம். சரி, ஓகே. கருவேப்பிலை மரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிளகா செடி தான் பெருசாக இருக்குது. மிளகாவோட சைஸை பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இது நல்லா பெரிய பெரிய மிளகாலாம் காய்ச்சதுங்க. இப்போ காய்க்கிறது இல்லை. இது சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால குட்டி குட்டியாக இருக்குது. இதோ 2 இருக்குது. இந்த ஒரு சின்ன செடியில் ஒரு 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 2-3 இருக்குங்க. நான் பெருசாக இதுலேருந்து பறிக்க மாட்டேன். ஏன்னா நான் கார்டனிங்லாம் பண்ணுறதில்ல. என்னுடைய பக்கத்து ரூமில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க, நார்த் இந்தியன்ஸ் அவங்க. ஸோ பைபிள் அழகாக ஒரு வசனம் இருக்குது. யார் விதை வச்சாங்களோ, யார் மரத்தை நட்டினாங்களோ அவங்க தான் பழத்தை சாப்பிட்ணுன்னு இருக்குது. நான் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால இதை நான் தொடுறதே கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோக்கு மட்டும் காட்டுறேன். இந்த செடி சும்மா அழகுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பூலாம் பூக்காதுங்க, இப்படி இலை மட்டும்தான். ஆனால் இலையே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலராக இருக்கா, எனக்கு பிடிக்கும். அப்புறம் இது பாருங்கள், இது பிங்க் கலர் பூ பூக்குதா. இது ஆக்சுவலி இப்போ சீசன் இல்லை. எந்த ஃப்ளார்ஸுமே இப்போ சீசன் இல்லை. இதுவும் சீசன் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடியெல்லாம் சீசனில் அப்படியே பெரிய பெரிய ரோஸாக பூத்து தள்ளுங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, ஊரில் இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கிறப்ப எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இந்த ரோஸ் செடியெல்லாம் வச்சதில்லை. இங்கே பார்க்குறப்போ எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ரோஸ் பூ செடியெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது நினைக்கிறப்போ ஒரே பயங்கர ஹாப்பி. இப்போ சீசன் இல்லைனால எல்லாமே காஞ்சி கருவாடாக போய் கிடக்கு என்ன மாதிரி. அதனால் இப்போ நம்ம எது சீசன் இருக்கோ அது பார்க்கலாங்க. இது என்ன செடின்னு, இதில் என்னென்னா, எனக்கு பெருசாக கார்டனிங் தெரியாது. அதனால் இங்கே இருக்கிறதுல பாதி செடி என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. நான் ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் வளர்ந்தேன், பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது. எங்கள் ஊர் சரியான ஒரு பட்டிக்காடு தான். ஆனாலும் இந்த மாதிரி அழகுக்கு வைக்கிற செடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துலலாம் இருக்காது. நாங்கள் இந்த சம்மங்கி, அப்புறம் இந்த செண்டு பூன்னு சொல்லுவோம் அது, அப்புறம் இந்த முல்லை, மல்லி,
இந்த மாதிரி பூக்கள் தான் வச்சுருப்போங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து வைக்கிறதில்ல அழகுக்கு. அதனால் எனக்கு வந்து இந்த ஃபாரின் செடிகள் பேரெல்லாம் தெரியாது. நீங்கள் ஊர் பக்கம் இருக்கிற நாட்டுப்புற செடிகள் பற்றி கேளுங்க, அழகாக சொல்லுவேன் அக்கா. சரி, இப்போது அதை விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஆரஞ்சு மரத்தை உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஆரஞ்சு மரம் பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்ட்டு. என்னம்மா ஆரஞ்சு மரம்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு லெமன் ட்ரீயில் லெமனில் போயிட்டு எங்களுக்கு நீ ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடித்து காட்டுறியா அப்படி சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது சைஸ் பக்கம் லெமன் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப குட்டியாக சுருங்கி இருக்கா. ஏன்னா இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்க. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கோம், 4 பேருமே ஒர்க்கிங்கு. அதனால் வந்து மெயின்டைன் பண்ண பெருசாக டைம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் வந்து நினச்சா மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் எனக்கு சிட்ரஸ் எல்லாமே அலர்ஜிங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அது ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு நார்த்தையோ ஒரு லெமனோ எல்லாமே எனக்கு அலர்ஜி. என்னால் சாப்பிட முடியாது. அதனால எனக்கு இதை மெயின்டைன் பண்ண பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. மற்றபடி அக்காவால் மெயின்டைன்லாம் பண்ண முடியும், பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். இதுவே நான் பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்டைன் பண்ணுறேன் பண்ணலை அதெல்லாம் ரெண்டாதுங்க. இவ்வளோ பழம் மரத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நானும் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பறிச்சுட்டு போய் கொடுத்துருந்துருப்பேன். இப்போ வந்துட்டு பழம் சரியில்லை, இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பறிச்சுட்டு போய் கொடுக்க தான் செய்வேன். என் பழம் சரியில்லாததுனால என்னால் யாருக்கும் கொடுக்க முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரம், இந்த தோட்டத்தில் இருக்கிற மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கொய்யா மரம் தாங்க. இதுக்கும் இப்போ சீசன் இல்லைங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்து நல்ல ஒரு வின்டர் டைமு, ஒரு மிட் வின்டர். நம்ம ஊரில் எப்படி டிசம்பர் இருக்குமோ அதே மாதிரி தான். அந்த மார்கழி குளிருக்கு மச்செல்லாம் குளிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கே இப்போ இருக்குது. அதனால வந்து இந்த நம்ம ஊர் காய்கறிக்கெலாம் இப்போ சீசன் இல்லை. காய்கறி பழங்கள் எதுக்குமே இந்த ஆரஞ்சு, அப்புறம் வந்துட்டு வேறு ஆப்பிள் இந்த மாதிரி தான் சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு சீசன் இல்லை. மற்றபடி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காய்க்குங்க. நிறைய பழம் சாப்பிட்டேன் லாஸ்ட் டைம் சீசனில். நிறைய பழம் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். பக்கத்து ரூமில் உள்ளவங்களாம் வந்து இந்த தோட்டத்தில் வந்து பழம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதும் இல்லை, பறித்து சாப்பிட்றதும் இல்லை. எல்லாம் எனக்கேன்னு சொல்லிவிட்டு நல்லா பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. சரி வாங்க, கடைசி இந்த மரத்தை மட்டும் பார்க்கலாம். நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டு தோட்டத்தில் பெருசாக மரம் இருக்கும், ஆனால் இருக்காது. கொஞ்சோண்டு இருக்குன்னு சொன்னேன்னா அந்த கொஞ்சோண்டு இவ்வளோ தாங்க. இதை பாருங்கள், இந்த பழம் வந்து என்ன பழம்னே ஆக்சுவலி எனக்கு தெரிலங்க. நான் ஊரில் இருக்கும்போது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஜூஸ் போட்டு குடிக்கலாம், நல்ல ஒரு லெமனை விடவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னலாங்க, எனக்கு வந்து சிட்ரஸ் அலர்ஜினால என்னால் எதையுமே ட்ரை பண்ண முடியலை. ஸோ நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் எனக்கு இந்த பழத்தோட பேரும் தெரியாது. இதை பறித்து அப்படியே சாப்பிடுவாங்களா, இல்லைனா வந்துட்டு இதை வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க. லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் பற்றின வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து என்னோடய வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த யூடியூப் ஜேர்னியை வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.